என்ன ஜெகேனா கோயிலை விட்டு இணைக்கிறீங்க? நேத்து அம்மனுக்கு கங்கணம் கட்டியாச்சுல்ல, இன்னையில இருந்து ஜனம் கூட்டம் கூட்டமா வரும். வாடகைக்கு வண்டி ஓட்டினா நல்ல வருமானம் வரும்னு காலையில 5 மணிக்கு வந்து நின்னு 6 பஸ் வந்துட்டு போயிருச்சு. ஒருத்தர் கூட இங்க இறங்கவே இல்லப்பா. என் கதையும் அதே தான். கடையில வியாபாரமே இல்லை, அதான் கடையை மூடிட்டு வரேன். புதுசா வர்றவங்க இருக்கட்டும், ஊருக்காரங்களே இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. உற்சவத்துக்கு இன்னும் 22 நாள் இருக்கு. 21 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற உற்சவம். ஸ்ரீ சக்கரம் மேல வரப்போகுது. ஆனா எதுக்குமே மரியாதை இல்லாம இருக்கே. வாங்க துக்கத்தை கொண்டாட ஒரு ரவுண்டு போலாம். ஏய், நான் அந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுட்டேன். என் குழந்தைக்கு அப்பனாக போறேன்ல, அதனால எல்லாத்தையும் விட்டுட்டேன். சரி சரி வா, உன்னையாவது கொண்டு வந்து விட்டு வரேன். காசு கேட்க கூடாது. ஆட வண்டியில ஏறுப்பா. அதான் உனக்கும் வியாபாரமே இல்லைன்னு சொல்லிட்டிய. வா. பாத்தேரு. என்ன பங்காரி இது உற்சவ நேரத்துல வெறிச்சோடி உட்காந்துருக்க? என்ன பக்தர்கள் எல்லாம் செருப்போடே உள்ள போக விட்டுட்டியா? ஆட நீங்க வரீங்க. நான் காலையில 5 மணில இருந்து இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒருத்தர் கூட வரல. கடல் மாதிரி ஜனம் கூட்ட கூட்டமா வரும். தனியால முடியாது, நீயும் வாமான்னு கூப்பிட்டேன். அவங்களும் வந்துட்டு போனாங்க. இருக்கிற 3 ஜோடி செருப்பும் கோவில வேலை செய்யறவங்களோடது. என்ன சொல்ற பங்காரி, கோயிலுக்கு இன்னைக்கு யாருமே வரலையா? சேகரையா, ஜனங்க வந்திருந்தா இந்நேரம் இப்படி நின்னு உங்ககிட்ட பேச முடியுமா? ஒருத்தர் கூட வரலைங்கிறல்ல, காலையில இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்க. சேகரையா, போன தடவை உற்சவத்துக்கு நீங்க இருந்தீங்களா? ஸ்ரீசக்கர வெளியே வரத நீங்க பாத்தீங்களா? போன தடவை இதே மாதிரி கூட்டமே இல்லையா? என்ன பாத்தியான்னு கேக்குற? அந்த வருஷம் தானே சுந்தரி பிறந்தா. அப்போ கோயில்ல பயங்கர கூட்டம். கைய கால அசைக்க கூட இடம் இல்லைன்னா பாத்துக்கிய. காசை மேல இருந்து தூக்கி போட்டா ஒரு காசு கூட கீழே போய் விழாது, அந்த அளவுக்கு கூட்டம். எனக்கும் அப்பதான் பிரசாதம் பண்ற வேலை புதுசா கிடைச்சது. கையும் ஓடல காலும் ஓடல. இருந்தாலும் வந்த பக்தர்கள் யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நான் சமையல் பண்ணி போட்டேன். இந்த வாட்டி மட்டும் ஏன் இப்படி? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குதுப்பா. மொத்தத்துல எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தடவை உற்சவத்துல வியாபாரம் நல்லா இருக்கும். நிறைய பணம் சேர்த்து அம்மாவை பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு நினைச்சேன். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ.
வாடா